அப்படி இல்லைங்க, நீங்க என்ன பண்றீங்க? வந்திருக்கக்கூடிய அரசன் யாருன்ற விளக்கம்? யாருன்ற விளக்கம்? சிவலிங்கம். சிவலிங்கம் தான் தெரியும், சொன்னதான் தெரியும். கோவலன் ஓட ராஜ ஓத சுவாசனம் தானோ யாருன்ற விளக்கம்? இல்லங்க ஐயா, மூஞ்சி பாரு. காவலன் உங்களுக்கு தெரியும்ன்ற அப்படி வாங்க. சரி ஏடா பாப்பா, ஏய் கம்பளா ஐயா, யாரும் தெரியல. நீ தெரியாத குடும்பத்துக்கா பவுடர் 10 பேர் போடுற பவுடர் ஒரு ஆள் போட்டு வந்துங்கன்னு எப்படி? இரு 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 அடி கையில இரு. பிரிவு கழிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். நாலு யாருன்னு கேக்குறானே. வரும்போதே டாடாஜில பூரா 10 பேர் எடுத்து ஒரு ஆள் அடிச்சுட்டு வந்தான் பண்ணி விட உட்காந்து. அப்பயாவது கேட்டுதான் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன்மா. அதுல அவுட்டு வச்சிருக்கா. வந்தவொடனே பந்தியில சோறு அம்மா அருமையா போட்டு இருந்தாங்க. 10 பேர் சாப்பிடுற ஒரே ஆளுன்னு கம்மியாட்டு போய் வாரி வாரி இசுக்கிறான். அப்படியே மோர்லாம் ரசலாம் இசுக்கிறான். அப்ப சொன்ன சரி அப்பயாவது சாப்பாடு போடுங்க, அப்பயாவது சொல்லியிருந்தா கூட சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் விட்டாங்கம்மா. உள்ள பூஜை போட்டாங்க. அப்பயா தம்பி இந்த மாதிரி பூஜை போட்டிருந்தீங்கன்னா நாடகம் தெரியல, என்ன வேசம் தெரியல தம்பின்னு ஒரு கேட்டுருந்தா ஒரு சொல்லி கொடுத்துருப்பேன். அங்கெல்லாம் விட்டுப்பா. உள்ள உக்காந்துன்னு 10 பேர் போடுற பவுடர் ஒரு ஆளு சத்தியமா அரண்டப்பா பவுடர் காலியாச்சு. மூஞ்சி பூரா அடிச்சுக்கின்னு பிடி பிடி இஷ்டம். சரி பவுடர் தான் போறானே, என்ன வேசுக்குன்னு தெரியலடா தம்பின்னு போடுறேன் சொல்லி கொடுறான்னு கேட்டா சொல்லி கொடுத்துருப்பேன். அங்கெல்லாம் விட்டாம்பா. இந்த கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போய் எப்படி ஒரு 200 பேராவது இருப்பீங்க கொஞ்சம் வச்சோம்.
பேர் எதிர்க்கு வந்து எனக்கு நான் யாருன்னு சொன்னா உனக்கு அசிங்கமா இருக்காது. பத்து உன்ன மாதிரி 1000 பேர் பார்த்து அந்த சூழ்ச்சி போட்டாடா. சொன்னா தெரியும். அருணம் அவந்தி ஆத்திரம் ஞானம் சத்தியம் கரசம் கலிங்கம் கண்டனம் கண்ணாரம் காசம் காஷ்மீரம் கண்டாரம் காம்போதரம் ராமம் உலகை உலகம் சுந்தரம் உரே குவிந்தம் சாகயம் சுங்கனம் சொர்ணம் கோசலம் சாருமம் கம்பீரம் குடசேனம் சோரணம் சோழகம் பொற்பரம் பாண்டியம் கஷ்டம் மராடம் மாலம் சொல்லுங்க தெரியுமா? ஆன்சு பீடி குடிப்பு ஏனது அக்காடு பீடி யாரும் தேவடியா பையன் வந்து பட்டாசு வருஷா குஞ்சு முடிக்கிற மகாராஜா பெருமை தெரியாது. அவர் பெருமை தெரியாது. ராமாபுரம் காடு காடு ராமாபுரம் காடு காடு மந்தவாசி ரோடு ரோடு நம்மள வந்து வந்து அடிக்கிறான் பாரு. பாடு பாடு அப்படி சொல்லக்கூடிய மகாராஜாவுக்கு நான் ஒன்று எடுத்து சொந்த கஞ்சி சோறுடா சுடும கருவாடுடா அப்புறம் காலையில் அப்படி ஆவணி 56 தேசத்திலே ஆவணி 36 பெண்ணு வீட்டு மகாராஜா இலக்காரமா பேசாத நின்னுக்கிற சொல்றேன். டிக்கெட்டு போனாலும் போவார் ஓதுற பொங்கடிச்சு போக அப்படி அவனி 56 தேசத்திலே ஒரு தேசமாக விளங்கக்கூடிய மத்திய தேசத்தை ஆளக்கூடிய மத்திய தேசம் ஆளக்கூடிய டெல்லி மகாராஜா ராஜா ஒன்றாயிரம் வாங்கி போடுறான் போய் ஜென்மத்துல 1000 அடி வாங்கினா கூட ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் வீடு கட்டிட்டேன் ஐயா. பாத்ரூம் கக்கூஸ் கட்டி மோல்டிங் மோல்டிங் போட்டா தான் பில்லு கொடுப்பேன்றான். எங்க போய் பார்த்தாலும் இப்ப ஜல்லி கிடைக்க மாட்டேங்குது. கோரில மூடி இது பண்றாங்களா ஜல்லி வைக்கிறதுனால
அவரு லோடு கணக்குல கொடுக்குறாரா இல்ல தாளால கொடுக்குறாரா யூனிட்ல கொடுக்குறாரா அணுகுல கொடுக்குறாரா பாண்ட்ல கொடுக்குறாரு போய் கேட்டு வந்து போய் கேட்டுக்கோ. எது கொஞ்சம் வச்சுக்கிறேன் அவன் ஜல்லி மகாராஜா ஜல்லி நிக்கிறேன் போனா ஒரு உதவாங்கிறானா பாருங்க எப்படிதான் போய் போக போறேன் அது மட்டுமா வேண்டாம். நான் எப்படி பட்டவன் தெரியுமா? 32 லட்சம் கொடுத்தவன். ஆமா ஆமா பலம் படைத்தவன், படைத்தவன். ஆமா 10,000 சிங்கப்பூர். ஐயோ பெருமை ஏறி ஒருடா பாய் ஒண்ணுமே ஆகாது பெருமை எதுக்கு தெரியாது சீருவதிலே சிங்கக்குட்டி, சீரிக்குட்டி பாயுவதிலே புலிக்குட்டி, புலிக்குட்டி துள்ளி ஓடுவதிலே மான்குட்டி, மான்குட்டி நக்குவதிலே நாய்க்குட்டி, நாய்க்குட்டி தீனி தொன்றத்தில் ஐயா தான் பன்னிக்குட்டி. அப்பா மகாராஜா அது மட்டுமா? நான் மத்திய தேசத்தில் இருந்து அடியெடுத்து வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஜாதி கொடுக்குறேங்க. இந்த மாதிரி வாயில வர பாட்டு ஒரு 4 பாடிவிட்டு வரவன ஒரு 10 அடி அடிச்சு போய் வெளியே ஒரு பைத்தியக்காரன் பாடிக்காரன் ஒரு பைத்தியக்காரன் கூட்டு பாருன்றாரா? அதே சாகல பாதி சத்திருக்கீங்க அவரே கொடுத்தாரா? ஐயா அவர் உங்க டீ போட்டு வந்துட்டாருங்க.
பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 10 பெட்டும் 18 நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்த 10 பெட்டும் 18 நாள் யுத்தத்திலே 17ஆம் நாள் இன்று துரியோதனன் உன்னை எனக்கு தேர் ஓட்டுவதற்காக ரதசாரதியாக அனுப்பி வைத்திருக்கான். ஆமா, ஆனா எப்படி போகணும் தெரியுமா? எப்படி? அந்த விசையால் நடத்தும் ஐயா, விசையால் நடத்தும் ஐயா. சிறந்தவன் என்று சொல்கிறான் அந்த அர்ஜுனன். ஆமா, என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய நாக கணையை வைத்து அவன் சிரசை ஒரே கணையால் துரியோதனன் பாதத்திலே சமர்ப்பிக்கிறான். யாரு? ஒரு கணையால. நீ ஒரே கணையால? ஆமாயா. யாரா? அர்ஜுன தலை. அர்ஜுன டேய் 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 ராமநாகரன் பாங்க. டேய், நீ ஒரே கணையால அர்ஜுனனுக்கு கொண்டு போடுங்க. அர்ஜுன கொண்டு வருவேன். ஆமா. டேய், ஆனா ஒரு கணையால ஒரு கணையால உயிர் பஞ்ச பாண்டவாளை கருவறுப்பேன் என்று சர்வமெல்லாம் உண்டே. கர்ணா, நீ என்ன செய்ய தெரியுமா? அறுவை பாஞ்சாலிக்காக ஆசையாய் வில்வளைத்து எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா? 300 நாளிலே பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலம் சுய வர வைத்தான். பிள்ளை யாரை அந்த பாஞ்சால நாட்டிலே வில்லை யாரு வளைக்கிறார்களோ ஆமா அவனுக்கு பாஞ்சாலி என்று அவன் வில்ல வளைக்கிறவனுக்கு பொண்ணு சொன்னான். ஆமா, நீ போன. ஆமா, வில்ல வளைக்க முடிந்தது அவனால. சாதாரண ஒரு வில்லு அதுவே வளைக்க முடியாது. கட்சி வீந்த சாதாரண வில்லு வச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட முடியல. வெள்ளு வீடு போச்சு. அடி அர்ஜுனன் எப்படிப்பட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன யார் தெரியுமா? சுத்தமா எப்படி தெரியுமா? சிறிய புத்தி உடையவனே நீ போய் ஒரே தனியார் வெற்றிடுவாங்க. ஒரு குடி சோத்துக்காக துரியோதனன் கடையில் வந்து சேர்ந்தா. அட துராகி, சொந்த அத்தை விட்டு பசங்க யாரு? உன்னுடைய தங்கை மாத்ரா தேவி. யாரு? உன்னுடைய தங்கை மாத்ரா தேவி பாண்டு மகாராஜனை திருமணம் செய்தார். பாண்டவர் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை பசங்க தான். அத்தை பசங்க வெட்டி போய் அக்கா மக்கள்
அக்கா இல்லடா தங்கச்சிடா. தங்கச்சி பசங்க. தங்கச்சி பசங்களை தான் காக்கிறதுக்கு 4 அக்ரோனி சேனையோட நீ போன. ஆமா பசி உன்னால கொடுமை தாங்க முடியல. ஆமா தருமர் தண்ணீர் பந்தலம் என்று துரியோதனன் வாசகம் எழுதி வைத்தான். ஆமா அந்த தண்ணீர் பந்தலுக்குள்ளே புகுந்தாய். ஒரே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ற கம்யூனிட்டிய. ஆமா அன்னைக்குல இருந்து துரியோதனன் வேண்டா. நான் உண்ட வீட்டுக்கு 2 வேலைக்காக இருந்தாலும் இருந்தாலும் என்ன ஜாதி தெரியுமா? யாரு? அண்ணா ஆடாடி அண்ணாடா ஜாதி கெடுத்த மூட பாயாடே என்னடா ஜாதி கெடுத்த என்னோட வயசுல சின்ன பையன். அவன் ஒரு மாமன மரியாதை எல்லாம் பேச மாட்டான். இந்த நாடு யார் ஆளணும்? அப்ப நான் தானே ஆளணும். நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? வாய மூணு நாள் தானே ஓட சொன்னேன். அவங்ககிட்ட ஏன் வாய மூடு? அண்ணன் இல்லையா? அண்ணா, அவங்ககிட்ட என்ன பேச போறேன்? இங்க பாரு. இங்க பாருங்க. இல்ல இந்த பாரத அனுபவத்தாவே கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தா கர்ணன் தான். கர்ண மகாராஜனா இந்த பாரதத்திலே அவனை 56 தேசத்திற்கும் பேரரசர் கர்ண மகாராஜன் தான். துரியோதனெல்லாம் கிடையாது. எல்லாம் துரியோதனன் சொல்லிங்கிறாங்க. கிடையாது. பாரத பெருசுங்கே போய் கேளு. அண்ணா, சொல்லுவார். இப்படி வா. உங்களை எதற்காக அனுப்பினேன்? எதுக்கு? இந்த நாட்டை நானே ஆள வேண்டும். அர்ஜுனன் உயிர் போக வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன். இருவரும் சென்று வரலாம். சண்டைக்கு போயா, நாங்க புடுங்க ஏறி போயா. எப்படி குருஷேத்திர பூமியிலே கர்ணனும் ஜல்லியமாமன் இருவரும் ரணபேரியை முழங்க அதை கண்ட அதாவது பாண்டவர் மலையில் இருக்கக்கூடிய குளத்தை தினமும் காட்டு வரக்கூடிய மாலாய கண்ணன் என்று சொல்லக்கூடிய கோவிந்த கண்ணன் புரட்டாசிலே நல்ல வராரு. மாலாய கண்ணனாகப்பட்ட சமயத்தில் அன்னவரால் கதை தொடரும். கோவிந்தா கோவிந்தா.